ஸோ பேபி ஹெட் நல்லா கீழே இறங்கிருச்சு. ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர்ல டெலிவரி ஆக போறீங்கன்னு வச்சுக்கோங்க. பேபி அந்த 6 out of 10 சொன்னேன் இல்லையா, LOAன்னு சொல்லுவோம். அவங்க லெஃப்ட் சைட்ல படுத்து காலை தூக்கிட்டு டெலிவரி பண்றது தான் பெஸ்ட். ஸோ பேபி அது அழகா வரும். பிரசவ பாதையில இருக்க எதையுமே கிழிக்காம, எந்த ட்ரோமாவும் இல்லாம, தேவையில்லாம கட் பண்ணாம அதுவா வரும். அது வரதுக்கு 2 to 3 hours ஆகும். ஸோ பேபி தலை தெரிஞ்ச பிறகு உடனே நீங்க முக்க ஆரம்பிச்சிடுங்க. ஆனா உங்களுக்கு முக்கணும்னு உள்ள ஃபீலிங் இருக்கும். முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணுங்க. நல்லா அப்படின்னு ப்ரீத் பண்ணிட்டு அந்த பெயின்ல முக்காம இருந்துன்னு வச்சுக்கோங்க. பேபி இன்னும் கொஞ்சம் ரொட்டேட் ஆகி அதுவா கொஞ்சம் கீழே வரும். இது நான் 6 out of 10 சொன்னேன். சில பேபி இந்த இடம் முன்னாடி இருக்கும் சொன்ன ஆக்சிபுட் இப்படி இருக்கும் சொன்ன இல்லையா, அவங்களுக்கு நீங்க லித்தாட்டமி டாக்டரோட ஹெல்ப்போ இல்ல ஸ்டாஃப் நர்ஸோட ஹெல்ப்போ கட்டாயம் தேவைப்படும். லித்தாட்டமின்னு சொல்லுவோம், கால் மேல வச்சிருப்போம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த பொசிஷன் நீங்க பண்ணீங்கன்னா பேபி ஹெட் இன்னும் கொஞ்சம் நல்லா கீழே வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல ஸ்குவாட் பண்ணிக்கலாம், இல்ல சேர்ல பிடிச்சிட்டு உட்காந்துட்டு கொஞ்சம் முக்கலாம். பட் பேபி ஹெட் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா பெட்ல படுத்து டெலிவரி பண்றது தான் பேபிக்கும் சேஃப், உங்களோட பிரசவ பாதையில இருக்கிற எல்லாத்துக்கும் சேஃப். ரொம்ப ரேரா நல்ல சீனியர் ஸ்டாஃப் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, பெட்டு கீழே போட்டுட்டு அந்த பெட்ல படுத்துட்டோ அதுல கால் தூக்கிட்டு டெலிவரி பண்ணின்னு வச்சுக்கோங்க. அழகா அப்படியே பொறுமையா பேபி வரும். அழகா பேபி வரும்போது பிரசவ பாதையில அப்படி விரிஞ்சு கொடுக்கும். எந்த கீறல் இருக்காது, தேவையில்லாம கட் பண்ண மாட்டாங்க. அது அழகா வர்றது தான் இயற்கை. இயற்கைக்கு முரணாக இருக்கிறது தான் இப்ப இருக்கிற காலம். பட் இயற்கைக்கு மரியாதை கொடுங்க.